இட்லி தோசைக்கு வதக்கு சட்னி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தப்பருப்பு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. நார்மலாக வரமிளகா ஒரு 3 போல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 5 பல்லு போல் பூண்டு சேர்த்துட்டு 2 வெங்காயம்னா 2 தக்காளி சம அளவாக எடுத்துக்கோங்க. அதையும் எல்லாமே ஒன்று சேல போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த தக்காளி குலைவாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி நசுங்கிற அளவுக்கு நம்ம வதக்கினாலே கரெக்டாக இருக்கும். வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுமே நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரித்து அதில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட வதக்கு சட்னி செமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.